ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இப்போ யோசிங்க, ட்ரிபிள் இ படிக்கலாமா, வேலை கிடைக்குமான்னு. நல்ல காலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே யோசிக்கிறதுனால வெளியில் இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்களோ, யாரெல்லாம் திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பதட்டமான சூழ்நிலைகளை கொண்டு போகிறாங்களோ, யாரெல்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ, இது அத்தனையுமே உங்களை குழப்பி ஒரு பணம் சம்பாதிக்கான யுத்தி. ஸோ ட்ரிபிள் இ என்னெல்லாம் படிப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரிசல்ட் வந்தாச்சு, பயங்கர பதட்டம். நிறைய பேருக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. இந்த எந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கன்ஃபியூஷனோட இருக்கீங்க. திருப்பியும் சொல்கிறேன், பாசிட்டிவ் நோட் என்னென்னா, தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே யோசிக்கிறதுனால வெளியில் இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அந்த 20 காலேஜுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எதுக்காக 400 காலேஜ்? ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எல்லா கல்லூரிகளும் சிறப்பாக செயல்படுது. அதில் நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணாலும் 200 நல்ல கல்லூரிகள் இருக்குது. இந்த 200 நல்ல கல்லூரிகளில் படிக்கும்பொழுது உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஆனால் நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், நம்முடைய ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோங்கிறது தான் 2வது முக்கியமான பார்ட். ஸோ நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்து நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்லைன் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம உட்காந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கில்லை, நம்ம சர்டிஃபிகேஷன்ஸை, நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு காலேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் செல்ஃப் லேர்னிங்காக காலேஜா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும். காலேஜ் ஒரு ஏம்பியன்ஸை தான் கொடுக்கும். இந்த காலேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா, 10 காலேஜ் 20 காலேஜை பற்றி மட்டும்தான் நிறைய பேரண்ட்ஸ் பேசுகிறீங்க. ரீசன், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் கொண்டு போய் கொடுக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய பய உணர்வை வேறு ஏற்படுத்தி உங்களை ஒரு பதட்ட நிலை கொண்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக வரும்னு சொல்லி எப்படியாவது உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி திருப்பி கால் பண்ணுவாங்க. பண்ணுறது காலேஜ்லேருந்து பண்ணியிருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் பண்ணியிருக்கலாம், ஒரு யூடியூபர் பண்ணலாம், உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் வாங்கி தரேன், இந்த காலேஜில் சீட் வாங்கி தரேன், கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாகவே உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்களோ, யாரெல்லாம் திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பதட்டமான சூழ்நிலைகளை கொண்டு போகிறாங்களோ, யாரெல்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ, இது அத்தனையுமே உங்களை குழப்பி ஒரு பணம் சம்பாதிக்கான யுத்தி. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே 110 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் சரி, 90 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக அவங்க எடுத்த கட் ஆஃபுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும். அது அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன். அத்தனை கல்லூரிகள் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசித்து நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். எதெல்லாம் நல்ல கல்லூரிகள், எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த கல்லூரிகளுக்கு போகலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். நான் நிறைய பேரண்ட்ஸ்ட்டை பேசும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறீங்க. சில பேர் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இசி வந்திருக்கேன் சார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறீங்க. கொஞ்சம் பேர் மெக்கானிக்கல் சிவில் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னுடைய தாழ்மையான சஜஷன் என்னென்னா, எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வைல்டாக எல்லாமே வர்சடைலாக சேர்ந்து தான் இன்ஜினியரிங்காக பார்க்குது. இந்த ஏஐ உலகத்தில் வரக்கூடிய நீங்கள் ஃப்யூச்சரில் எல்லா இன்ஜினியரிங் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா, பெட்ரோகெமிக்கல் படிக்கலாமா, சிவில் படிக்கலாமா, எலக்ட்ரிக்கல் படிக்கலாமா, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாமா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாமா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படிக்கலாமா, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கலாமா, பயோடெக்னாலஜி படிக்கலாமா, பயோகெமிக்கல் படிக்கலாமா, இந்த மாதிரி படிக்கலாமான்னு யோசிக்கும் பொழுது எல்லா கோர்ஸும் படிக்கலாங்க. நமக்கு என்ன மார்க் வந்திருக்கு, நமக்கு என்ன கட் ஆஃப், நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், இதுக்கு என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணி போடுறது, எப்படி காலேஜை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி போடுறது, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 9500680004 கீழே அந்த நம்பர் வரும். இதில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக 1-to-1 நம்ம பேசுவோம். ஈவினிங் 5:30லேருந்து 9:30 வரைக்கும் நிறைய பேருக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை தாண்டி சிம்பிளாக என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வேணும் சார், டக்குன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னா ஃபோன் பண்ணுங்கள். இந்த காலேஜ் போடலாமா, அந்த காலேஜ் போகலாமா, இந்த லிஸ்ட்டு வேணும் சார் அப்படின்னு என்ன டீட்டெயில் கேட்டாலும் உங்களுக்கு நான் தரேன். இது ஒரு அறிமுகமான ஒரு பாட்டு. முதல்ல நம்ம வீடியோவை பார்க்குறவங்க தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துடுங்க. நிறைய நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை 27 வருஷ அனுபவத்தில் 9 இயர்ஸ் டேட்டாஸை வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல வழியை காமிச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறது தான் சேனலுடைய நோக்கமே தவிர, இது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம துரோகம் பண்ணவே மாட்டோம். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, உங்கள் வாழ்க்கை முக்கியம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா இப்போவே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் நீங்கள் போகணுன்னாலும் போய் உங்களுக்கு பிடிச்ச சேனலை பாருங்கள்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, வேலை கிடைக்குமா சார், இசிஇ படித்தா தான் வேலை கிடைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் சார் வேலை கிடைக்கும், மற்றதெல்லாம் தெருவில் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணங்களுக்கான ஒரு தீர்வு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுத்து பேசுகிறேன். இசிஇ படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரிபிள் இ படித்தா வேலை கிடைக்குமா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே, மெக்கானிக்கல் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், அத்தனை கோர்ஸுக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் இஸ் அ பவர் பிகைன் த ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் வித் டேட்டா, வித் ப்ரூஃபு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, இது பல பேர்கிட்ட வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி சமுதாயத்துக்கான ஒரு நல்ல விஷயமாகவும் இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஒய் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2025 2045 வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு விஷயம் இதில் இருக்குன்னா, நிறைய பேர் ட்ரிபிள் இ கிடைச்சா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ட்ரிபிள் இ படித்தா எந்த இடத்துல வேலை பார்க்கலாம்? முதல்ல ஏஐ ட்ரிபிள் இ படித்தவங்க படிக்கலாமா சார்? எஸ், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரிபிள் இ இன்ஜினியரால் ஈஸியாக படிச்சுக்க முடியும். எனர்ஜி செக்டார் மிகப்பெரிய க்ரோத்துங்க. இன்றைக்கி ஏஐ உலகம் வளரணும் அப்படின்னா எனர்ஜின்னு ஒரு வார்த்தை இல்லாமல் வளரவே முடியாது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. ஆட்டோமேஷன் எல்லாமே நவீனமாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரோபோட்டிக்ஸ் வருது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னும் போது அதில் எலக்ட்ரிக்கலுங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாமல் ஆட்டோமேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சஸ்டைனபிலிட்டி இதுதான் அடுத்த கட்ட நகர்வு. நம்ம எத்தனையோ வளர்ச்சிகளை பார்த்துட்டோம். இந்த வளர்ச்சிகள் அடுத்த இன்னும் 50 வருஷத்துக்கோ இல்லை 100 வருஷத்துக்கோ நம்மளுடைய சங்கதியருக்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குமானா சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இருக்கான்னா நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற குடிக்கிற தண்ணி நல்லா இருக்குன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் எல்லாமே கரெக்டாக கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், சூப்பராக கிடைக்கணும் அப்படின்னா சஸ்டைனபிளாக திங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதில் மேஜர் ரோல் எடுக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் வந்து எடுக்கிறாங்க. அப்போது ஏஐ, எனர்ஜி, ஆட்டோமேஷன், சஸ்டைனபிலிட்டி இது எல்லா பார்ட்லையும் ஒரு ட்ரிபிள் இன்ஜினியராக ரோல் ப்ளே பண்ண முடியும். எவ்ரிதிங் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் பவர் இல்லாமல் இது எதுவுமே நடக்காதுங்கிறத அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ ட்ரிபிள் இ என்னெல்லாம் படிப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ட்ரிபிள் இ படிக்கிறவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் படிப்பாங்க, ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட் தான். சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லி வச்சு இதை கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய 27 வருஷ அனுபவத்தில் 25 வருஷமாக நான் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சுமாராக படித்த ஸ்டூடெண்ட்ஸை கூட சூப்பராக மாற்றிருக்கிறோம். என்ன வேணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், அந்த காலேஜ் படிக்கணும், அந்த வாத்தியாரை படிக்கணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு கிடைக்கிற வாத்தியார், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்லூரி சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ ட்ரிபிள் இ டஃப்பாக ஈஸியாக மிக 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 ஈஸியான கோர்ஸ். எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்படட் சிஸ்டம்ஸ், ஈஸியில் படிக்கக்கூடிய எம்படட் சிஸ்டத்தையும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்கிறாருங்கிறத அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்றைக்கி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க படிக்கிறது ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் அதை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால் புரிஞ்சிக்க முடியும், படிக்கிறாங்க. ரெனியூவல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. அடுத்த கட்ட வளர்ச்சியில் இந்தியாவும் இல்லை எல்லா நாடுகளும் வளரும் போது இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் எல்லோரும் நகர்றாங்க. எனர்ஜின்னு ஒன்று இல்லைன்னா உலகமே இல்லை. அப்போ அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் எவ்வளோ திறமைசாலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஏஐ டிரைவன் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ், இன்றைக்கி ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா ஏஐக்குள்ளேயும் எலக்ட்ரிக்கல் உட்காந்துருக்குங்கிறத மட்டும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழமான தாற்பயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய் ட்ரிபிள் இ ஹேஸ் ஹியூஜ் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் சார் ட்ரிபிள் இ ரொம்ப பெரிய ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏஐ டேட்டா சென்டர்னு நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பவர்னு இல்லாமல் எந்த டேட்டா சென்டரும் நடத்த முடியாது, டேட்டா சென்டர் இருக்காது. அப்போ டேட்டா சென்டர்னு ஒன்று வரணும்னாலே அதுக்கு பேக்ரவுண்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். அப்போ எவ்வளோ பவர் வேணும், என்ன ஸ்ட்ரக்சர் வேணும், எவ்வளோ எனர்ஜி நம்ம தயாரிக்க போகிறோம், அது எவ்வளோ ப்ரொடெக்டிவாக கொண்டு வர போகிறோம், என்ன ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ் இருக்குது ஏற்படுத்த போகிறோம், நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வந்து ரெனியூவலாக கொண்டு வரோமா, இல்லை வந்து கோர் ஃபயர்டாக கொண்டு வரோமா, இந்த மாதிரி அதை ஒரு இடத்துல நம்ம கடத்த முடியுமா, இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் போது ஒரு ஏஐ டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சி எலக்ட்ரிக்கலில் இருந்தே ஆகணும். 2 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு, இன்னும் கூடிய காலகட்டங்களில் இது எல்லாமே நவீனமாக ஆகும்பொழுது ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்குள்ளேயும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இல்லைங்க 1000 லட்சம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. ரெனியூவல் எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்னது தான்.
ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி ஸ்மார்ட்டாக மாறுது. வீடுகள் நவீனமயமாகுது, ஹோட்டல் நவீனமயமாகுது, ஒரு இண்டஸ்ட்ரி நவீனமாகுது. டார்க் ஃபேக்ட்ரின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் கூட உள்ளே இல்லாமல் ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குமா, ஒரு கார் வந்து நடக்குமா, ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, இல்லை ஒரு டிவி மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமானா ஆளே இல்லாமல் நடக்குதுங்கிற டார்க் ஃபேக்ட்ரிங்கிற வார்த்தையில் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட முக்கியமான பொறுப்பு பங்கும் இருக்குதுன்னு பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், செமிகண்டக்டர் க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த செமிகண்டக்டர்லேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இசிஇக்கு தான் வேலை இருக்குது, இசிஇ படித்தா செமிகண்டக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்கு மாற்றி யோசிக்கணும்னா செமிகண்டக்டரை பற்றி அடிப்படையாக ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் படிப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராலையும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஃபியூச்சர் டெக்னாலஜி cannot எக்ஸிஸ்ட் வித்தவுட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ சொல்லுங்கள், இதில் வேலை கிடைக்குமா கிடைக்காது, நம்ம படிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஸோ 2030 எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 மில்லியன் ப்ளஸ் ஜாப்ஸ் இருக்குங்கிறத கணிச்சிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு வைடும் சரி, இதில் இந்தியாவுடைய ஒரு பங்கு, மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட், இவி மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் டாலரில் பார்த்தீங்கன்னா $2 trillion பிஸ்னஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி நோக்கி போக போகிறோம், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க போகுது. ஸ்மார்ட் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய டிவைசஸில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1.5 பில்லியன் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் வெளியில் வரப்போகுது. அப்போ அவ்வளோ மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள் இருக்குமானா அங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோடைய ரோல் இருக்கும். ஸோ நெட் ஜீரோ அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய கான்செப்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய குளோபல் டார்கெட். உலகமே இதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அது ஜீரோ கார்பன் கான்செப்ட்ன்றதை வந்து கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி ஃபியூவல் செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாச்சு, ஹைட்ரஜன் பவர்டு விஷயம் வந்தாச்சு, ஆர்கானிக் பேஸ்டு கெமிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாத்த பற்றி யோசிக்கும் போது இது எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான ரோல் இருக்குமானா கட்டாயம் இருக்கும். சார் எங்கெல்லாம் சார் வந்து இவங்க வேலை பார்க்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் ரெவல்யூஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையுமே ஏஐ நீட்ஸ் மேசிவ் எலக்ட்ரிக்கல் பவர். அதாவது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 980 டெராவாட்ஸ் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 to the power of 12 அப்படிங்கிறது நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளோ எனர்ஜி மேசிவாக தேவை. அது யார் பண்ண முடியும்னா ஒரே ஒரு கெத்தான ஆளுங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. 5 gigawatts ஆஃப் பவர் ரெக்யர்மெண்ட் இன் மெகா சென்டர்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு சென்டருக்கும் 5 gigawatts கேட்குறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போது கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர் எவ்வளவு எடுக்குமோ அது மாதிரி 10 மடங்குக்கான பவர் தான் ஒரு டேட்டா சென்டர்ஸ் எடுக்குங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது வந்து துல்லியமான ஒரு கிடையாது, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். அவ்வளோ பவர் தேவைப்படுதுங்கிறாங்க. அப்போ டேட்டா சென்டர்ஸ் நிறையா வர எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வேலை இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? 30 to 40% எனர்ஜி கன்சூம்டு பை கூலிங் சிஸ்டம்ஸ். ஒரு டேட்டா சென்டர் வருதுன்னா அது கூலிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த கூலிங் சிஸ்டம் வரும்போது இங்கே மெக்கானிக்கல் ரோலும் பே பண்ணுறாங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு இப்போ கேட்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. ஒரு டேட்டா சென்டர் வந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்தே ஆகணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்தே ஆகணும். கூலிங் சிஸ்டம்ங்கிறது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாம் பண்ணவே முடியாது. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா சென்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியர், எனர்ஜி மேனேஜர், கூலிங் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, ஒரு ஸ்மார்ட் கிரிட் வருதுன்னு நினைக்கிறோம், பேக்கப் பவர் சிஸ்டம்னு ஒன்று வரப்போகுது, எனர்ஜி ஆப்டிமைசேஷன் ஒரு விஷயம், ஏஐ கண்ட்ரோல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குது. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா 2045 வரைக்கும் இதனுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்மார்ட் கிரிட்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் ஃபியூச்சர் நோக்கி நம்ம போக போகுது. இப்போ அல்ட்ரா ஹை வோல்டேஜ் சிஸ்டம்ங்கிறத டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கற்பனைகள் கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதாவது 2 இன்ஸ்டாவை பார்த்துட்டு யாரோ 2 சொன்னாங்கன்னா ஒரே விஷயத்தை பார்த்துட்டு திருப்பி உங்கள் மனசை குழப்பி என்னதான் உலகம் இருக்குங்கிறத பார்க்காம வட்டத்துக்குள்ளேயே வாழ்றதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஸ்மார்ட் கிரிட் நெட்வொர்க்ஸுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது. டிஜிட்டல் சப்ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வரப்போகுது. அதாவது இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வரக்கூடிய புரட்சிகள் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் பார்த்தா அல்ட்ரா ஹை வோல்டேஜ் சிஸ்டம், டிஜிட்டல் சப்ஸ்டேஷன்ஸ், ஸ்மார்ட் கிரிட் நெட்வொர்க்ஸ், கிரிட் ஆட்டோமேஷனுங்கிறத நோக்கி பயணிக்கிறோம். ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி நம்ம போகும்பொழுது, இந்த ஏஐ நோக்கி போகும்பொழுது எல்லாமே மாறுது. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் சார் எடுத்துக்கலாம்? சப்ஸ்டேஷன் டிசைன் இன்ஜினியர், ரிலே இன்ஜினியர், டிரான்ஸ்மிஷன் பிளானர், கிரிட் ப்ரொடெக்ஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற புது ஜாப் ரோல்ஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஃபியூச்சர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குமானா இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. சார் செமிகண்டக்டர் சிப் இண்டஸ்ட்ரியில் ட்ரிபிள் இன்ஜினியரில் பண்ண முடியுமா? எஸ். ஏஐ சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும், ஐஓடி டிவைசஸ் ஆகட்டும், இல்லை ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆகட்டும், எல்லா ஃபீல்ட்லையுமே இவங்களால் உள்ளே வர முடியுமானா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது. செமிகண்டக்டர் ஹார்ட் ஆஃப் த டெக்னாலஜின்னு சொன்னால் அந்த ஹார்ட்டுக்கே ஹார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான்.
ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா இஸ் இன்வெஸ்டிங் செமிகண்டக்டர், அதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேசிவ் சிப் டெவலப்மெண்ட் இருக்க போது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் VLSI டிசைனர் ஆக முடியுமா? எஸ், நீங்கள் VLSI டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஆகலாம், PCB டிசைன் இன்ஜினியர் ஆகலாம். அப்போது ஒரு ECE படிக்கிறவங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள், உங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு புரியாததான் இப்போ நான் புரிய வச்சுட்டு இருக்கிறேன். ECE என்னெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை தாண்டி சூரத்தனமாக ட்ரிபிளியால் பண்ண முடியுங்கிறத இந்த தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற வளர்ச்சியை நோக்கி நம்ம பார்த்தோம். இந்த வேலைவாய்ப்புகள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா, இனி ஃப்யூச்சரில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலாக, அது வந்து காரு பைக்கு ஆரம்பித்து ஃப்ளைட்டு ட்ரெயின் வரைக்கும் போய் ராக்கெட்டே எலக்ட்ரிக்கில் விடுவாங்கங்கிற நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி ஒரு பெரிய ஒரு ஒர்க் அண்ட் ரிசர்ச் போயிட்டுருக்கு. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல் மயமாகிடுச்சுன்னா, பெட்ரோல் பங்குக்கு பதிலாக எல்லாமே சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் மாறும்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நோக்கி போவோம். அப்போ எவ்வளோ இன்ஜினியர்ஸுக்கு ஃபியூச்சரில் வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இப்போ எல்லாருக்கும் பொறுமையே இல்லை. இப்போ இன்ஸ்டா கூட நீங்கள் பார்க்குறீங்க, 40 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு 1 மினிட் இன்ஸ்டா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே காலேஜை செலக்ட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ் வந்து உங்களுக்கு இன்புட்ஸும் கொடுக்குறாங்க. அப்போது 40 வருஷ வாழ்க்கைக்கு அரை மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி டெக்னாலஜியில் வந்துச்சுங்க. ஒரு செல்ஃபோன் சார்ஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருந்தால் பரவாயில்ல, 2 நிமிஷத்தில் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் காரோ இல்லை ஒரு பைக்கோ இல்லை வந்து ஒரு வெஹிக்கிளோ போய் நான் எனக்கு ரொம்ப நாளாக உட்கார டைம் இல்லை சார், போடுற மாதிரி பெட்ரோல் போட்டு உடனே போகிற மாதிரி எனக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் எனக்கு சார்ஜ் ஆகணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்குது. இதுவும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு, நிறைய இடங்களில் வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. மோட்டார் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொன்னாலே மோட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடும். நீங்கள் என்ன பாட்டில் யோசிச்சாலும் சரி, மோட்டார் இல்லாமல் எலக்ட்ரிக்கலே கிடையாது. அதனுடைய கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய ஜாப் மார்க்கெட்டும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும்னு சொல்கிறாங்க. ஸோ 2030 பார்த்தீங்கன்னா பேட்டரி டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். எந்த அளவுக்கு ஏற்படும்னா 5 to 10x டிமாண்ட் வரும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். இன்னும் 4 வருஷத்தில் 10 மடங்குக்கான டிமாண்டு கூட போகுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் $800 பில்லியன் வந்து EB மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி நோக்கி போக போகிறோம், எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்கணும். கரியர் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னது தான், EV டிசைன் இன்ஜினியராக வேலை பார்க்கலாம், BMS இன்ஜினியராக நம்ம வேலை பார்க்கலாம், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸாக வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி ரோல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இனிமேல் புதுசாக டெவலப் ஆக போகிற ரோல். அப்போ நவீன உலகத்தில் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிற இன்னொரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வேலைவாய்ப்புகள் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் இந்த ஏரியாவில் நீங்கள் வேலைவாய்ப்புகள் எடுத்துக்கலாம். ஹார்ட் ஆஃப் மாடர்ன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னே சொல்கிறாங்க. ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் மாடர்ன் சிஸ்டமே கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துல அதை அப்ளை பண்ணலாம் சார்? EVயில் அப்ளை பண்ணலாம், சோலார் இன்வெர்டர்ஸில் அப்ளை பண்ணலாம், AI சிஸ்டத்தில் அப்ளை பண்ணலாம், மோட்டார்ஸ் அண்ட் டிரைவ்ஸில் அப்ளை பண்ணலாம், SMBSல அப்ளை பண்ணலாம், ரினியூவல் எனர்ஜியில் அப்ளை பண்ணலாம். இது அத்தனை இடத்துலையும் நீங்கள் உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிற விஷயம் தெரிஞ்சால் போதும். பவர் எலக்ட்ரானிக்ஸை யாரால் படிக்க முடியாது? பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் மட்டும்தான் படிக்க முடியும். இதில் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் SiC, GaN, NAND டிவைஸ், அதாவது நம்ம வந்து செமிகண்டக்டர் டிவைஸ்னாலே முன்னாடி வந்து நம்ம வந்து ஜெர்மானியம் பேஸ்டு சிலிக்கம் பேஸ்டு போயிட்டு நம்ம வந்து வேறு ட்ரெண்டுக்கு இன்றைக்கி மாறிட்டோம். அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து மாறி இருக்கு. ஹை எஃபிஷியன்சி கன்வெர்ட்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டெலிஜென்ட் பவர் மாடியூல்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கிற ரோல் கிடைக்கும், கன்வெர்ட்டர் டிசைன் இன்ஜினியரிங்கிற ரோல் கிடைக்கும், இன்வெர்ட்டர் டிசைன் இன்ஜினியர் ரோல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இன்னமும் ஒரு லெவல் மேலே போய் இதில் ஜாப் மார்க்கெட் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ளஸ் AI ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்யூச்சரில் வெறும் AIன்னு படிச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அப்போது எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் AI, மெக்கானிக்கல் ப்ளஸ் AI, ECE ப்ளஸ் AI, பயோமெடிக்கல் ப்ளஸ் AI, கெமிக்கல் ப்ளஸ் AIங்கிற மாதிரி AI எல்லாத்துலேயும் பிளண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வெறும் AI படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு குறையும். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் மேனுவல் டு இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ். நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்பொழுது இது எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸு, ரொபாட்டிக்ஸு, பவர் பிளான்ட்டு, மேனுஃபேக்சரிங், AI கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் வளரப்போகுது. இது எல்லாம் வளரணும்னு சொன்னால் PLC, SCADA, IoT தாண்டி இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் AI கேரியர்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா பார்ட்லையுமே ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்க முடியுமானா கட்டாயம் பார்க்க முடியும். இன்னொரு பார்ட் நம்ம யோசிக்கும் போது ரெனியூவல் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது புகை இல்லாத, கார்பன் டை ஆக்சைடு இல்லாத, மாசு இல்லாத ஒரு எனர்ஜியை தயாரிக்க முடியுமா அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் யார் கிங் மேக்கர்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கிங் மேக்கர்ஸ். அப்போ சோலார் பவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் கிடையாது. விண்ட் எனர்ஜியில் கார்பன் எமிஷன் இது ரெண்டும் பழசு. இப்போ ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிப்போம்.
கார் போனால் புகை வரும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கார் போனால் ஆக்சிஜன் வருமா, எத்தனை பேருக்கு அது தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால் தான் கண்டுபிடிக்க முடியும், ஒரு கெமிக்கல் இன்ஜினியரால் தான் பண்ண முடியும்னா ஹைட்ரஜன் எனர்ஜிங்கிறது மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி. அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய ரோல் இருக்குது. ஹைப்ரிட் பவர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போவே நிறைய மார்க்கெட்டில் கார்ஸ் எல்லாம் வந்தாச்சு, ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ குளோபல் ட்ரெண்ட் உலகம் ஃபுல்லாக எதை நோக்கி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெட் ஜீரோ எமிஷனுங்கிறத நோக்கி யோசிக்கிறாங்க. அந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கு அத்தாரிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் இன்ஜினியர்ஸும் ஒரு அத்தாரிட்டி. என்ன மாதிரி சார் இந்த இடத்துல ஜாப் ரோல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி இன்ஜினியர், சோலார் டிசைன் இன்ஜினியர், எனர்ஜி ஆடிட்டர், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன், யார் ஒருத்தர் இந்த சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கிறீங்களோ ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமானா கட்டாயமாக இப்போவே அந்த மாதிரி சேலரி கொடுத்துட்ருக்குறாங்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஹைட்ரஜன் எனர்ஜி அண்ட் ESG இந்த நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி எதையுமே நல்லா யோசிங்க. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பிரகாசமான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதை தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம சேனல் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஒரு ஃபியூச்சரை பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் டேட்டாஸ் எடுத்துகிட்டு டீப் டைவ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஸோ முதல் நாள் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லா பேரண்ட்ஸும் பாருங்கள், ஏன் டீச்சர்ஸ் பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய மற்ற இன்ஸ்டாகிராமர்ஸ் பாருங்கள். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நல்ல மக்களுக்கு நல்லா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அட்மிஷன் போட்டு காசு வாங்குற நோக்கத்தை தாண்டி வெளியில் தயவு செய்து வாங்க. கிரீன் ஹைட்ரஜன் மார்க்கெட்டிங் இஸ் க்ரோயிங் ரேப்பிட்லி க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஃபியூவல் செல் அண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஜீரோ எமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாம் வளரும் பொழுது 2040-45 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பார்ப்போம். அதுக்கு தான் இப்போ இன்ஜினியர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஜாப் மார்க்கெட் இருக்கா சார்னா எஸ், ஹைட்ரஜன் சிஸ்டம் இன்ஜினியரிங்கிற ரோல் ஓப்பன் ஆக போகுது, ஃபியூவல் செல் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் ஓப்பன் ஆக போகுது. நான் பேசிட்டு இருக்க எல்லாமே அடுத்த 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ESG அண்ட் கார்பன் கிரெடிட்ஸ் இது ஒரு முக்கியமான ஏரியா, நிறைய பேருக்கு தெரியாத ஏரியா. இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த புது ரோல் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. நிறைய கம்பெனிஸ் சஸ்டைனபிள் அப்படிங்கிற பாயிண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் கம்பெனியை ரன் ஆகக்கூடிய பாலிசிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ESG, கார்பன் கிரெடிட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யார் அத்தாரிட்டி எடுத்துக்க முடியும்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். கார்பன் ட்ரேடிங் பிகம் கிரிட்டிக்கல்லி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ESG ரிப்போர்ட்டிங் இஸ் நவ் மேண்டட்டரி குளோபலி. இது ரொம்ப எல்லா கம்பெனிக்கும் இது மேண்டட்டரி. இந்த வார்த்தையே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மாற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சரி, நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ESG கன்சல்டன்ட் இன்ஜினியர் ஆகலாம், கார்பன் ஆடிட்டர்ஸாக மாறலாம். இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ஜாப் மார்க்கெட் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால மேலேயே போட்டுக்கோங்க. ஹிடன் பேக் போன் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ்னே சொல்கிறேன். AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனரேட் மேசிவ் ஹீட்டுங்க. ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால டேட்டா சென்டர் போய் கடலுக்கீழே போடுறாங்க. அதே கடலுக்கீழே இல்லாமல் ஒரு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா சென்டர் டிசைன் பண்ணணும். இப்போ எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பெரிய CEOs என்ன சொல்கிறாங்கன்னா கடலுக்கீழே போட போகிறோம், ஸ்பேஸில் போய் போட போகிறோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியில் கொண்டு வரும். அந்த ஹீட்டை கூல் பண்ணணும். அது கூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூலிங் சிஸ்டம் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங்கிற ஒரு பாயிண்ட் முக்கியமான பார்ட். இதுக்கு யார் அத்தாரிட்டி? மெக்கானிக்கல் அண்ட் அகைன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் HVACங்கிற டெக்னாலஜி, லிக்விட் கூலிங் அப்படிங்கிற டெக்னாலஜி, இம்மர்ஷன் கூலிங்கிற டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. இந்த டெக்னாலஜிக்கு யார் அத்தாரிட்டி அப்படின்னா அகைன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இல்லை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப மனசுக்கு வலிக்குதுங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா HVAC இன்ஜினியரை வேலை பார்க்கலாம், தெர்மல் சிஸ்டம் டிசைனர் வேலை பார்க்கலாம், கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் நீங்கள் வேலை பார்க்கலாம். சுவிட்ச் கியர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ங்கிற இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குங்க. நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கிறோம், திடீர்னு ஒரு 5 நிமிஷம் பவர் கட் ஆனாலே கொந்தளிச்சு போகிறோம் இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டலில் பவரே கட் ஆகாமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 24/7 ஒரு இண்டஸ்ட்ரி கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் இருக்கணுங்கிறத நம்ம என்னைக்காக யோசிச்சிருக்கோமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குன்னா டிஜிட்டல் ரிலே டெக்னாலஜிஸில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள், IoT பேஸ்டு ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்மார்ட் ஸ்விட்சிங்கிற கான்செப்ட் வந்தாச்சு. கரியர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இன்ஜினியருங்கிற ரோல் நீங்கள் எடுக்கலாம், ரிலே டெஸ்டிங் இன்ஜினியரிங்கிற ரோல் எடுக்கலாம், சுவிட்சுக்கு டிசைனிங்கிற ரோல் எடுக்கலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், வேலை இல்லைன்னு சொன்னால், கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் எந்த விதத்துலங்க அதை ஒத்துக்கிறது? ஸோ ரிலையபிள் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஆர் த கார்டியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னே சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத பல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத
நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அதை டீப்பாக பார்க்குறதில்ல, மேலோட்டமாக ஐடி அப்படின்னு எண்ணங்கள்லேயே நம்ம போகிறதுனால பின்னில் என்ன இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது. அகைன் நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டேன். பிஎல்சி இன் ஸ்கேடா சிஸ்டம்ஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சிங்கிற ஸ்கேடா இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கோ வாட்டர் சிஸ்டம்ஸோ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியோ பவர் பிளான்ட்டோ ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அங்கேயும் இண்டஸ்ட்ரி 4.0 பேக் போன் கேட்டிங்கன்னா PLC and SCADA systems. இதுக்கு யார் அத்தாரிட்டி? அகைன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் அத்தாரிட்டிஸ். சார் இதில் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா PLC ப்ரோக்ராமிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல்ஸு, SCADA மானிட்டரிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே நம்ம பண்ணலாம். இது எல்லாத்துலேயும் ஸ்கோப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஜாப் மார்க்கெட் 2030 எப்படி சார் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் மட்டும் 2 to 3 மில்லியன் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. EV அண்ட் பேட்டரி இந்த ஏரியாவில் கன்சிஸ்டன்ட் நாலேஜ் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக 8 to 10 மில்லியன் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7 மில்லியன் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செமிகண்டக்டர் அப்படிங்கிற பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 5 மில்லியன் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் எனர்ஜிங்கிற நியூ ஏரியாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 2 மில்லியன் ஜாப்ஸ்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஜாப்ஸுங்க செக்டார், ரினியூவபிள் செக்டார், EV அண்ட் பேட்டரி, ஆட்டோமேஷன், செமிகண்டக்டர், ஹைட்ரஜன் சொல்லி இத்தனை லட்சம் ஜாப்ஸ் வெயிட்டிங். நம்ம தயாராக இருக்கமா? அதுதான் கொஸ்டின். ஸோ 2030 கிட்டத்தட்ட 20 to 30 மில்லியன் ஜாப்ஸ் ட்ரிபிளியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இப்போ யோசிங்க, ட்ரிபிளி படிக்கலாமா, வேலை கிடைக்குமான்னு. சார் இதெல்லாம் நல்லா சொல்கிறீங்க, ஐடியில் பயங்கரமான சேலரி கிடைக்கும், ட்ரிபிளி படித்தா கிடைக்குமா சார்? எஸ், அதுக்கு பதில் தான் சேலரி அவுட்லுக் இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்புட்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ன சொல்லுதுன்னா ட்ரிபிளியில் பொட்டன்ஷியல் ஸ்கில்டு இன்ஜினியர் வில் பிகம் அ ப்ரீமியம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 4 to 7 லட்சம் சம்பாதிக்கலாம். 3 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 8 to 18 லட்சம் சம்பாதிக்கலாம். ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரோலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா 18 to 35 லட்சம். குறிப்பாக பவர், EVs, AI இதெல்லாம் பிளெண்ட் பண்ணவங்களுக்கு 30 லட்சம் சேலரி கிடைக்கும். பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஒரு லீடர்ஸ் ரோல் எடுக்கிறீங்க, ஒரு மேனேஜரியல் ரோல் எடுக்கிறீங்கன்னா 35 லட்சத்துக்கு மேலே சேலரி கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே இருக்கும். டிப்பு வராது, தூக்கி வீச மாட்டாங்க. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், AI இன்ஜினியர்னா உடனே டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க முடியும். ஆனால் கோர் இன்ஜினியர்ஸை அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு டெர்மினேட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு கோர் இன்ஜினியரிங்கோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஐடி இன்ஜினியர்ஸ் தூக்கி வெளியில் வீசிடுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா நிதானமாக யோசிங்க. இப்போ உங்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த காலேஜ் பெஸ்ட்டு, எந்த கோர்ஸ் பெஸ்ட்டு, என்ன ஸ்கில்லிங் வேணும், ஏன் கட் ஆஃபுக்கு கிடைக்குமா? 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க. இன்ஸ்டாலையும் நான் இருக்கேன், இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். சீதாராமன்.சுரேஷ் அப்படிங்கிற இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெக்னிக்கலாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்றத உங்கள் லைஃபுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கேற்றக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல். டாப் இண்டஸ்ட்ரீஸ் ஹைரிங் ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் இது ஹியூஜ் டிமாண்ட், எல்லா இடத்துலையும் ஒரு வேலை கிடைக்குது. AI டேட்டா சென்டர்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜிஸ், EV, செமிகண்டக்டர், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், ஆயில் அண்ட் கேஸ், கவர்மெண்ட் செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஜாப், EPC கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ், இத்தனை ஏரியாவிலையும் ட்ரிபிள் இன்ஜினியர்ஸால் வேலைக்கு போக முடியும், ஸ்டெப்பான நிற்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில், இந்த ஸ்கில்ஸ் கம்பல்சரியாக வேணும். கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர் மெஷின்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், பவர் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும், கண்ட்ரோல் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ்டு ஸ்கில் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்பெடட் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும், PLC அண்ட் SCADA தெரிஞ்சுக்கணும், EV டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், சோலார் டிசைனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். க்ரோத் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி கூட நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய எடுக்கணும், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணணும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ ட்ரிபிள் இஸ் ஈக்குவல் டு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ். சார் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரிபிள் இஸ் ஈக்குவல் டு என்லெஸ் பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியும். எலக்ட்ரிசிட்டி, இன்டெலிஜென்ஸ், சஸ்டைனபிலிட்டி, இதுதாங்க ஃபியூச்சர். பி த பவர் பிஹைண்ட் த ஃபியூச்சர். சூஸ், லேர்ன், லீட். தேங்க்யூ. எலக்ட்ரிக்கல், இன்டெலிஜென்ஸ், சஸ்டைனபிலிட்டி, இதுதான் ஃபியூச்சருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டாக்டர் சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்ஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள், இன்ஸ்டா பாருங்கள். உங்கள் லைஃப்காக தயவு செய்து ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இன்ஸ்டாவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணிங்கன்னா 40 வருஷம் வாழ போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களே யோசிங்க.
தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.